புதுக்கோட்டையில வறட்சி காரணமாக மாற்று விவசாயமாக சுரக்காய் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளுக்கு இப்போ ஏமாற்றமே மிஞ்சிருக்கிறதா விவசாயிகள் வேதனையோட சொல்றாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த சில ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததால் புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியின் பிடியில் சிக்கித் தவிக்கின்றது. நீர்நிலைகளும் வறண்டு போனதால் இந்த ஆண்டு பயிரிடப்பட்டிருந்த நெல், கடலை உள்ளிட்ட பயிர்கள் கருகின. மாற்று பயிராக குறைந்த அளவே தண்ணீர் தேவைப்படும் சுரக்காய் உற்பத்தியில் ஈடுபட்டனர். சுரக்காய்க்கு போதிய விலை கிடைக்கவில்லை எனவும் உற்பத்தி செய்த தொகையை கூட ஈடு செய்ய முடியவில்லை என குமுறுகின்றனர் விவசாயிகள். விவசாயம் பண்ண காசு கூட கிடைக்கல. 2 ரூபா 3 ரூபா போனா எப்படி நாங்க பொழைக்கிறது? கேணியில தண்ணியும் இல்லை. அதை முள்ளங்கி போதுதான், முள்ளங்கியே அந்த மாதிரி போகுது. நாங்கள் என்ன செய்கிறது? எப்படி பொழைக்கிறது? கிணத்துல தண்ணியெல்லாம் இல்லை. சுரக்காய் போட்டிருக்கேன். இப்போ போன தடவை மாற்று விவசாயம் பண்ணியிருக்கேன். இந்த தடவை சுரை போட்டால் ஓரளவு தேவலாம்னு நினச்சிக்கிட்டு பண்ணேன். சுரையும் ஒன்றும் சுகம் இல்லை. அதனால் ஒரு விலை நம்ம போதிய விலை கிடைக்கல. 2 ரூபா 3 ரூபா தான் விற்கிது கிலோ. நகைகளை அடகு வைத்து விவசாயத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து நஷ்டத்தை மட்டுமே சந்தித்து வருவதாகவும், விவசாயத்தை தவிர வேறு மாற்று தொழில் தெரியாமல் கை பிசைந்து நிற்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிறார் செல்வி. ஒரு பொருளை அடகு வச்சுதான் ஒரு விவசாயம் பண்றோம். அந்த பொருளை மீட்கு அந்த பொருளை எங்களால திரும்ப வாங்குறது கூட இங்க விவசாயம் இல்லை. விவசாய கடன் சொல்லிட்டு நகையெல்லாம் வச்சோம். அது கூட எங்களுக்கு தள்ளுபடி ஆகலை. சிட்டாடங்கள் வச்சாதான் தள்ளுபடின்னு சொல்லிட்டு நாங்க சும்மா தான் வச்சிருக்கோம். அது கூட எங்களுக்கு தள்ளுபடி ஆகலை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்க வீடு கூட எங்களால கட்டிக்க முடியல. ஆனா நாங்க பெரு விவசாயம்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு மூட்டையா காய்கறி போனாலும் அங்க போதிய வருமானம் கிடைக்கல எங்களுக்கு. தமிழக அரசு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவசாயிகளுக்கென்று தமிழக அரசு போதிய கவனம் செலுத்தினால் மட்டுமே விவசாயிகளின் தற்கொலை, அதிர்ச்சி மரணம் உள்ளிட்டவற்றை தடுக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. புதுக்கோட்டையிலிருந்து ஷேக் அப்துல்லா, நியூஸ் 18 தமிழ்நாடு.